குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய முக்கியமான பலன் ஆடி மாத தமிழ் மாத பலன். 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறா? இந்த மாசம் ஃபுல்லாவே இறைவனுக்கு உகந்த மாசம். மிஸ் பண்ணாதீங்க வீடியோவை. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நம்ம தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சியும் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். அனைத்து கிரக பயிற்சியும் அனைத்து மாத பலனுக்கும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் குரு சுக்கிரன் ஜோதிட டிவிக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தீவு கோவில்ல ரொம்ப விசேஷமா இருக்குங்க. ஆடி மாசம் மகாலய அமாவாசையில முதல் அமாவாசை, இறந்த முன்னோர்கள் வீடை தேடி வரக்கூடிய முதல் காலகட்டமே இந்த ஆடி மாசம் 8ஆம் தேதி அமாவாசை. கண்டிப்பா எல்லாருமே இறந்த முன்னோர் நினைச்சு வழிபாடு பண்ணுங்க. இதான் முதல் மாசத்தோட விசேஷம். அடுத்து பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கும்பாங்க, தாலி பிரிச்சு கோக்குறது. எல்லா ஆடி பெண்கள் கோயில பாருங்க, இந்த ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை எல்லாமே விசேஷமா இருக்கும். ஆடி பெருக்கு எல்லாருமே இந்த பெண்களுக்கு உகந்த மாசம் இந்த ஆடி மாசம் சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா திருவாடி பூர திருவிழாம்பாங்க. எல்லா அம்மன் கோயில பாருங்க, பூரம் நட்சத்திரம் வரும்போது ஆடி மாசம் வரும்போது ரொம்ப திருவிழா விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த மாசத்துல இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். மற்றபடி பார்த்தா இந்த மாசத்துல பெண் பரிவார தெய்வத்துக்கு நல்ல விசேஷம். குலதெய்வத்தை வழிபாடு பண்றது இந்த ஆடி மாசத்துல பண்ணா நல்ல அனுகூலமா இருக்கு. ஏன்னா சூரிய பகவான் கால புருஷனுக்கு 4ஆம் வீட்டுல கடகராசியில வர்றதுனால எல்லா கோயிலும் பாருங்க, கிராமத்து கோயில குலதெய்வ கோயில்ல பூஜைகள் பண்ணுவாங்க. இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்போதுமே சரி, கடகராசிக்காரங்க பாருங்க, எப்போதுமே குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி தான். ஏங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க? ஏன்னா ரொம்ப நாகரிகமான குணம் இருக்கும். இந்த நிறைய அன்பு காட்டுவாங்க, ஒரு பாசத்தை காட்டுவாங்க, ஒரு ஒரு எப்படின்னா ஒரு ஒழுக்கமான குணம்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பையனா நல்ல பையன் அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய தகுதினா அந்த கடகம் மட்டும்தான். குடும்பத்துக்காக தனக்குன்னு எதுவுமே சேமிக்க மாட்டாங்க. நம்பர் 1. குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுலையுமே தன்மானத்தை பார்ப்பாங்க. நல்லா பாருங்க, இவங்களை மதிச்சாதான் இவங்க மற்றவங்கள மதிப்பாங்க. அந்த குணம் இவங்கள்ட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. நிறைய கற்பனை பயங்கரமா இருக்கும். இப்போ ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை முன்னாடியே கற்பனை பண்றது. இந்த வேலை இப்படிதான் இருக்கும், இந்த வேலையை இப்படி பார்த்தா இது நல்லா இருக்கும்னு சொல்லி பயங்கரமா கற்பனை பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கற்பனைவாதி, கலைகளை விரும்பக்கூடிய நபர்கள், இசைகளை விரும்பக்கூடிய நபர்கள், எந்த வேலையுமே ரொம்ப ரசனையா ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கடகராசி மட்டும்தான். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யோகத்தை கொடுக்க போறா, இதுக்கான பதிவு தான் இது. தயவு செய்து இது ஒரு பொது பலனாக மட்டும் எடுத்துக்கங்க. உங்க ஜாதகத்துல தசாபதியை பார்த்துட்டு பலனுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம். தசாபதினா என்னங்க? நிறைய பேர் கேட்க கேள்வி, தசாபதினா என்ன? நல்லா பாருங்க, நீ இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில் நட்சத்திரம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிரக திசை புத்தி நடக்காது. திசை புத்திங்கிறது இத்தனை வயசுல உங்களுக்கு இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தியை வருது. எதை வச்சு சொல்லுவாங்கன்னா, உங்க ஜாதகம் இருக்கு பாத்தீங்களா, பிறப்பு ஜாதகம், அதாவது பிறந்த நேரத்தை வச்சு லக்கணத்தை வச்சு கணக்கிடுவாங்க. இது நடக்கும், இது நடக்காது, இந்த வயசுல இந்த இது வரும், உங்களுக்கு வராது, இது சம்பந்தமா படிக்க வைங்க, இந்த குழந்தை இந்த வயசுக்கு அப்புறம் பெரிய ஆளா வரும், இந்த சம்பந்தமா மனைவி வரும், இது சம்பந்தமா கணவன் வரும். எதை வச்சு சொல்லுவாங்க? உங்க ஜாதகத்தை வச்சு, பிறந்த நேரத்தை வச்சு, திசா புத்தி, உங்க நட்சத்திரம் வச்சுதான் திசா புத்தியை சொல்லுவாங்க. இந்த நட்சத்திரம் பிறந்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த திசை வரும், இந்த புத்தி வரும். இதை வச்சுதான் சொல்ல முடியும். அதனால ஒரு பொது பலன் தயவு செய்து எடுத்துங்க. நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்குறதா. ஏன்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறீங்க. தயவு செய்து விரிஜாதத்தை பார்த்து கம்பேர் பண்ணி பலன் எடுங்க. கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம். இப்ப கிரகம் இப்ப பாருங்க, அந்த கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் பார்க்கலாம். உங்க ராசிலேயே பாருங்க, சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. உங்க ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார். அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார் கன்னி ராசியில. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது கும்ப ராசியில. 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார், அதாவது மீன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க. இதுல பாருங்க, இந்த 2 கிரக பயிற்சி இந்த மாசத்துல மட்டும் வரும். நல்லா பாத்துக்கணும்.
கரெக்டா 10ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்து 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. ஆடி மாசம் 10ஆம் தேதி நல்லா பாத்துக்கணும். 12ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு போறார் செவ்வாய் பகவான். மத்த எல்லா கிரகம் அதே இடத்துலதான் இருக்கும். உங்க ராசி மேல சூரியன் இருக்க முடியும், நீங்க கவலையே படக்கூடாது. எப்படி எதுக்குமே கடகராசிக்காரன் கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படக்கூடாது? எதை சொல்றீங்க கவலைப்படக்கூடாதுன்னு? எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரகம் ஒரு ராசி மேல இருந்தா நீங்க கவலைப்படணுமா? தேவையே இல்லையே. எது வந்தாலும் சரி பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும். எப்படி எது வந்தாலும் பயங்கரமான ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும். உங்களால ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு கர்மா கொடுத்துருப்பான். ஏன்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்ப கடகராசியை பொறுத்தவரை இந்த 8ஆம் இடத்து ராகு பயங்கரமா அப்படியே பயமுறுத்துவாங்க, விரைய குரு இருக்கு அப்படி இப்படி பயமுறுத்துவாங்க. உங்களுக்கு பாதிக்காதுங்க. எது வந்தாலும் நீங்க பெரிய லெவலுக்கு போடுங்க. இந்த அமைப்புல கண்டிப்பா நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க. அதுக்கான அதிகாரம் உங்க அமைப்புல உண்டு. தைரியமா இறங்கி அடிங்க. எதை எடுத்தாலும் வெற்றி தான் உங்க பக்கம். இனிமே தோல்வியே கிடையாது. உங்களுக்கு தோல்வியே கிடையாது. சூரிய பகவான் அங்க இருக்கிறதுனால தோல்வி கிடையாது. நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீருவார். அதுக்கான அமைப்பு பக்கவா இருக்கு கடகத்தை பொறுத்தவரை. ஏன்னா இவங்களுக்கு வேலை, நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம தெரியுறாங்க தெரியுங்களா? யார் ஜாதகத்துல குரு கெட்டு போயிருந்தாரோ கண்டிப்பா கேட்டு பாருங்க, வேலை உத்தியோகம் சரியா அமைஞ்சிருக்காது. கடன் வந்திருக்கும், பகை வந்திருக்கும், எதிரி வந்திருக்கும், வம்பு வளர்ந்திருக்கும், கோர்ட்டு கேஸ் வந்திருக்கும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கடகராசிக்காரங்க அம்மாவுடைய சொத்து, அப்பாவுடைய சொத்து, இல்ல அப்பாவுடைய உடம்புல, இல்ல தாய் மாமாவுடைய உடம்புல, இல்ல உங்களுக்கு வருமான பொருளாதாரத்தை ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, அந்த வருமானம் தாமதமாக, இது எல்லாமே பார்த்தது யாருன்னா கடகம். ஏன் இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலைங்க. தயவு செய்து யார் ஜாதகத்துல திசாபுத்தி சரியில்லாம இருக்கோ இல்ல குரு பலவீனமோ இவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாதிப்பு கொடுத்துருப்பாரு. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கடகராசி. இவங்க ஒரு மாசம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, இவ்வளவு வருமானம் வரும், இதை சமாளிச்சுலாம் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா செலவு ரொம்ப வந்துருச்சு. கேட்டு பாருங்க, இந்த ஒரு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பேச்சால சண்டை, இவங்க பேச்சை கொடுத்து சண்டை போடுறது, ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, பணம் குடும்பத்துல ரொம்ப செலவாகிறது, படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான பாக்குறது, அரசாங்க வேலை முயற்சி பண்ணி தாமதமாகிறது, அடுத்து இடம் பூமி சம்பந்தமா ஒரு கோர்ட்டு கேஸை பாக்குறது, கூட்டாளி நண்பர்கள், உங்களுடைய பூர்வீக சொத்து, அதாவது எப்படி சொல்றதுன்னா பூர்வீக சொத்துல ஒரு வழக்குகள், பெரியப்பா சித்தப்பா உள்ள மன வருத்தங்கள், இது எல்லாமே பார்க்கக்கூடிய அமைப்பு யாருக்குன்னா கடகத்துக்கு வந்துடும். இனிமே பாருங்க, எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டாதீங்க. உங்க பக்கம் வெற்றிகள் அழகா வருது, அற்புதமா வருது. கரெக்டா பிளான் பண்ணி அடிங்க, உங்களால ஜெயிக்க முடியும். எப்படி கரெக்டா பிளான் பண்ணி அடிங்க, உங்களால முடியும். எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியும், ஜெயிக்கலாம். ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்க வாழ்க்கையில வரும். வருமான பொருளாதாரம் பெரிய லெவலுக்கு நீங்க போயிருவீங்க. எப்படி வருமான பொருளாதாரம் பயங்கரமான ஒரு லாபத்துக்கு நீங்க போகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது. இன்கம் வருமானம் பயங்கரமா இருக்கும். எப்படி இன்கம் வருமானம் பொருள். ஏன் வருமானம் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நீங்க சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? சூரிய பகவான் ராசியில இருக்காரு, வேற எதையும் நம்ம வச்சு சொல்லவே கிடையாது. 2ஆம் வீட்டு வருமானாதிபதி உங்க ராசியில இருக்கிறதுனால கண்டிப்பா வருமானத்தை பெருக்கி கொடுத்துருவார். 9ஆம் வீட்டு சூரியன், அதாவது பூசணத்துல போவாரப்ப அங்க புதனும் உங்க ராசியில இருக்கிறதுனால இங்க வருமான இன்கம் நல்லா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகத்துல பெரிய லெவலுக்கு நீங்க போவீங்க. தலைமை பொறுப்புக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேலை உத்தியோகத்துல? அந்த பொறுப்புக்கு போகக்கூடிய தகுதியான நேரம் உங்களுக்கு இப்ப இருக்குது. வேலை உத்தியோகம் கிடைக்காதவருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும். எதை வச்சு சொல்றீங்க வேலை உத்தியோகம் கிடைக்கணும்? என்ன காரணம்? நல்லா பாருங்க, திருவாதிரை நட்சத்திரத்துல யாரு போறது? குரு பகவான் போயிட்டு இருக்காரு. அது இல்லாம வேலை உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான். குரு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க 12ஆம் இடத்துல வேலை உத்தியோகஸ்தானம் இப்ப பாக்குறாரு. அப்ப கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்துருவார். வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, வெளியூரா இருந்தாலும் சரி, எங்கேயும் சரி வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும், வேலை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம 11ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதி வரனால ப்ரொமோஷன் கிடைக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. சுக்கிரன் தான் உங்களுக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஆடி மாசம் 10ஆம் தேதி இணைகிறாரு. கண்டிப்பா ஆடி மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை பேருக்கு மட்டும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் மட்டும் பாருங்க. அது வெளியூரா இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, இல்லையே வேலை கிடைக்காம நீங்க அலைஞ்சாலும் சரி, வேலை உத்தியோகமும் கிடைக்கும், ப்ரமோஷனும் கண்டிப்பா உண்டு. அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க மாணவர்களுக்கு தைரியமா இந்த மாசம் ஃபுல்லா விட்டுறாதீங்க. எந்த அரசாங்க சம்பந்தமா வந்தாலும் சரி எழுதுங்க. லக்கணத்தோட சூரியன் இருந்தா மாணவனுக்கு மட்டும் அரசாங்க வேலை எழுதி பாருங்க, சூப்பரா இருக்கும். அரசியலும் நல்லா இருக்கும். மெயினா பாருங்க, அரசியல்வாதிக்கு நல்லா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போகக்கூடிய தகுதி வரும். உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த மாதம், ஆடி மாசம். எல்லாரும் ஆடி மாசம் எல்லாருக்கும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கடகராசிக்கு மட்டும் நல்லது நடக்கும். ஒரு உலகம் பேசுற அளவுக்கு நீங்க போவீங்க. அப்பாவுடைய சொத்தோ, அம்மாவுடைய சொத்தோ, வழக்கோ,
கோர்ட்டு கேஸு பிரச்சனை எதா இருந்தாலும் சரி அரசாங்கம் உள்ளவங்க பக்கம் தீர்ப்புகள் உண்டு. குழந்தை பாக்கியம் நிறைவு கிடைச்சிரும். குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் இப்ப அனுகூலமா கிடைக்கக்கூடிய அமைப்பு பக்காவா அமையும் பார்த்துக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கும். திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கிரும். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள நிறைய பேருக்கு மன வருத்தம், தடை, தாமதம் எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. இனிமே இருக்காது. திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள் நீங்குது. நிறைய பேருக்கு நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், திருமண வாழ்க்கையில் உள்ள தடைகள், தாமதம் எல்லாமே சரியாகும். ஆடி மாசம் முடிவு பண்ணுவாங்க. ஆவணி மாசம் கல்யாணம். சனி பகவான் இங்க போய் உட்கார்ந்துருக்காரு 9ஆம் இடத்துல. 9ஆம் இடத்துல இருந்து அவர் செவ்வாயை பாக்குறாரு. ஆண் பெண்களுக்குன்னா பாருங்க டக்கு டக்குன்னு திருமணத்தை முடிப்பாரு. காதல் திருமணத்தை பண்ணி வைப்பாரு, 2வது திருமணத்தை பண்ணி வைப்பாரு. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயும் சனியும் நேரா பாத்துக்குது. ஆடி மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் புடிச்ச பெண்ணை நீ திருமணம் பண்ணு. காதல் திருமணம் 2வது ரெண்டுமே பண்ணிப்பாரு. சூப்பராகுன்னு சொல்லுவாங்க. கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை, மருத்துவத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. நிறைய பேர் எடுங்க லாட்ரி யோகம். ஏன் எடுக்க சொல்ற சொல்லுங்க? என்ன காரணம் தெரியுங்களா? சுக்கிரனும் குரு சேர்ந்து இருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதி குருட சேர்ந்தாவே லாட்ரி யோகம் அடிச்சிடும். அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதக பார்த்து மூவ் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பெண்களுக்கு பாருங்க எல்லாமே வெற்றி தேடி வரும். இப்ப நட்சத்திர பலன் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும்? மிருக புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற குணம், நாகரீகமான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இப்ப சுக்கிரபவன் சேர்ந்து இணைகிறதுனால 10ஆம் தேதிக்கு அப்புறம் லாபம், வருமானம், வேலை உத்தியத்துல உயர் பதவி, ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும். புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு வேலை உத்தியத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். படிப்புகள் நல்லா இருக்கும். வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். வெளியூர் யோகம் இருக்கும். வீடு கட்டக்கூடிய யோகம் வரும். இடம் வாங்கக்கூடிய யோகம், சுப செலவு, சுபகாரியம் மாதிரி நீங்க பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தை வந்து வெளில வந்துருவீங்க. அடுத்து பூசணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய குழப்பத்தை பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்க மாட்டீங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளியூர், படிப்பு, கல்வி, வேலை உத்தியத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வரும். எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமா இறங்கி அடிங்க. பூசணத்துல பிறந்தவங்க லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். இப்போ வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, சுப செலவு பண்றதோ, சுபகாரியம் பண்ணக்கூடிய அமைப்புனா பக்கா அமையுது பூசணத்துல பிறந்தவங்களுக்கு. அடுத்து ஆயில்யத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க புத்திசாலி குணம் இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எந்த காரியத்தை பேசணும், எப்படி சாதிக்க சொல்லி நல்லா டேலண்டா யோசிப்பீங்க. இனிமே பாருங்க ஆயில்யத்துல பிறந்தவங்களுக்கு ரொம்ப புதன் கொஞ்சம் வக்கரமா பாத்துக்கங்க. ஒரு சில தடைகளை கொடுப்பாரு. வேலை உத்தியோகத்துல, வருமானத்துல, இன்கம்ல ஒரு தடையில கொடுப்பாரு. ஆனா பெருசா எதுவும் பாதிக்க மாட்டார். வீட்டுல சுபகாரியம், சுப செலவு, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, ஒரு நல்ல விஷயத்த பாக்குற அமைப்புல சூப்பரா அமையுது. ஐடிஐ பில்லு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு சார்ந்த விஷயம், ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடியவங்க, இந்த பொறுமையா இந்த வேலை பார்க்குறவங்க எல்லாம் சூப்பரா இருக்கும். லைஃப்ல எல்லாமே வெற்றியா வருது பாருங்க. இந்த ஆடி மாசத்துல வரக்கூடிய ஆடி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.